ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரங்களே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நடந்தவரே மக்கள் நன்றி அப்பா. அற்புதமாய் அதிசயமாக ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களாய் எங்களை ஆண்டவரே நடத்தி வந்த ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த காலவெளி ஆராதனையிலும் ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக கத்தாவே கிருபையிரக்கம் பாராட்டியக்கா மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இது ஆண்டவரே இந்த ஆராதனையை நம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே. இயேசுவே நீர் வந்து ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் ஆண்டவரை இங்கே இறங்க முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை உங்களுடைய அபிஷேகம் இங்கே இறங்க முடியாது செபிக்கிறோம் கத்தா. கூடிய எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து அபிஷேக ஆண்டவரே நமக்கு புறமான எல்லா சிந்தனையிலையும் தவப்படை இயேசுவே நாமத்துக்குள்ளே சிறைப்படுத்தி ஆண்டவரே இது ஆண்டவரே கத்தர் காலை வேளையில் எழுந்தள்ளி வந்த ஆண்டவரே சகல காரியங்களே கத்தாவே சம்பூர்ணமான நம்முடைய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்து கத்தாவே சபையை போஷிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நான் உட்காருவோம். நாம் கிறிஸ்தவ கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 695வது பாடல், பார்போற்றும் தேவன் இப்பாறையில் வந்தார், பாலுலகில் வந்தார். அந்த பாடலை கத்தர் எங்களை தேடி வந்த அந்த தேவாதி தேவனை, அந்த முகத்துவமுள்ள ராஜாதி ராஜனை, அந்த மகிமையுள்ள தேவாதி தேவனை, அப்படிப்பட்ட மகிமையுள்ள ஆவியை நாட்களிலே அப்படிப்பட்ட இதயத்தின் ஆழத்திலே கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி இந்த பாடலை நாம் இங்கே படிக்க கடவோம். பார் போற்றும் வேந்தன் இப்பாருள்ளம் வந்தார், பூரிப்பருள்ளம் யாவும் மூடினார், பரிசுத்தவான்களோடு இணைத்தார். இன்ப வாழ்க்கை என்றும் இந்த வாழ்க்கையே, அல்லேலூயா கீதம் நான் என்று பாடுவேன், ஆட்படைத்து உள்ளம் மகிழ்ந்து பூரிப்பேன், ஜீவனுள்ள மட்டும் மறைந்து சென்றதே, பரிசுத்த ஜுவாலை கவர்ந்து கொண்டதே, பொருளாவே ஆன்மையாவுமே இயேசுவின் சிலுவை மறைந்து சென்றதே, பரிசுத்த ஜுவாலை கவர்ந்து கொண்டதே, பொருளாவே ஆன்மையாவுமே இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா கீதம் நான் என்று பாடுவேன், ஆண்பளித்து உள்ளம் மகிழ்ந்து பூரிப்பேன், ஜீவனுள்ள மட்டும் அன்பு கூறுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உள்ளம் கொண்டு பின் செல்வேனே, கர்த்தரோ என் நற்செயலெல்லாம் உள்ளத்தில் கிறிஸ்து வந்து தங்கவே, வல்ல தேவன் காட்டும் சுத்த கிருபையே, தாழ்மையுள்ளம் கொண்டு பின் செல்வேனே, கர்த்தரோ என் நற்செயலெல்லாம் உள்ளத்தில் கிறிஸ்து வந்து தங்கவே, வல்ல தேவன் காட்டும் சுத்த கிருபையே. அல்லேலூயா கீதம் மறந்து பாடுவேன், ஆர்ப்பரித்து உள்ளம் மகிழ்ந்து பூரிப்பேன், ஜீவனுள்ள மட்டும் கண்டு கூறுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாள்தோறும் நாதன் வழியை ஆசிப்பேன், விட்டு வந்த பாவ கிழங்கு செல்வேன், சுத்த செல்கிறார் இந்த பாதை எங்கள் ஜீவ பாதையே. நாதன் வழியை ஆசிப்பேன், வந்த பாவ கிழங்கு செல்வேன், அநேகர் சொந்த செல்கிறார் இந்த பாதை எங்கள்
பாதையே. அல்லேலூயா கீதம் மறந்து பாடுவேன், ஆர்ப்பரித்து உள்ளம் மகிழ்ந்து கூறுவேன், ஜீவனுள்ள மட்டும் வென்று கூறுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் பாடல் புஸ்தகத்திலே 183வது பாடல், உன்னதமானவர், சர்வ வல்லவர், நிகரில்லாதவர், நித்தியமானவர். இந்த பாடலை உன்னதமான அந்த தேவாதி தேவனை மையப்படுத்தி இந்த பாடலை படிப்போம். உன்னதமானவர், சர்வ வல்லவர், நிகரில்லாதவர், நித்தியமானவர், நிகரில்லாதவர், நித்தியமானவர், சாவை வென்று உதித்தவர், முழு அகிலம் வணங்கும் ஆண்டவர், என் நினைவாயிருப்பவர், இயேசுவே ஆண்டவர், என் நினைவாயிருப்பவர், இயேசுவே ஆண்டவர். பாடு பாடு கொண்டாடு கர்த்தரின் உத்தம மாபெரிதே. பாடு பாடு கொண்டாடு கர்த்தரின் உத்தம மாபெரிதே. மகிழ்ந்து பாடு கொண்டாடு, தலைமுறை தோறும் தொடரும் அது, அந்தமில்லாமல் நிலைக்கும் அது, நிலைக்கும் அது, நிலைக்கும் அது. ஆபிரகாமை பெயர் சொல்லை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஊரட்டு வாவென கூட்டத்தவர், உத்தமம் அணிந்தவர். ஆபிரகாமை பெயர் சொல்லை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஊரட்டு வாவென கூட்டத்தவர், உத்தமம் அணிந்தவர். பாடை மன்னா மதுரமானதே, தந்தவர் அற்புதம், ஆலோய் காற்று சேரும் வரையிலும் துணையாய் வந்தவர், அவர் ஆதரவானவர், அவர் ஆதரவானவர். பாடு பாடு கொண்டாடு கர்த்தரின் உத்தம மாபெரிதே. பாடு பாடு கொண்டாடு கர்த்தரின் உத்தம மாபெரிதே. மகிழ்ந்து பாடு கொண்டாடு, தலைமுறை தோறும் தொடரும் அது, அந்தமில்லாமல் நிலைக்கும் அது, நிலைக்கும் அது, நிலைக்கும் அது. அற்பமான ஆரம்பம் இதயம் அலட்சியம் செய்யாதவர், தினமான தைரியம் இழந்தரும் அவரே அதிசயமானவர். அற்பமான ஆரம்பம் இதயம் அலட்சியம் செய்யாதவர், தினமான தைரியம் இழந்தரும் அவரே அதிசயமானவர். குழவிகள் அனுப்பி எதிரியை
காலங்கள் தோறும் செயல்படும் அவரே சரித்திர நாயகர். வாலிபர் அறிவர் பேதைகள் உள்ளம் கொள்ளை கொள்பவர். காலங்கள் தோறும் செயல்படும் அவரே சரித்திர நாயகர். வாலிபர் அறிவர் பேதைகள் உள்ளம் கொள்ளை கொள்பவர். அகண்டய பூமி பொழுதும் வாழ்பவர். இதயம் கவர்ந்தவர். மாதிரளாய் நம் சீடர்கள் பெருகிடும் இயேசு நல்லவர். அவரென்றும் வல்லவர். அவரென்றும் வல்லவர். பாடு பாடு கொண்டாடு கர்த்தரின் உத்தமமாம் விருது. பாடு பாடு கொண்டாடு கர்த்தரின் உத்தமமாம் விருது. மகிழ்ந்து பாடு கொண்டாடு தலைமுறை தோறும் தொடரும் அது. அந்தமில்லாமல் நிலைக்கும் அது. நிலைக்கும் அது. நிலைக்கும் அது. நாம் இதனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். போதும் தேவனை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் மிகவும் ஒரு நெருக்கப்படுகின்ற, ஒரு துரத்தி விடப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு துன்பமான சூழ்நிலைகளிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே, தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளிலே, என்ன செய்வதென்று அறியாத ஒரு சூழ்நிலைகளிலே தான் தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகின்றார். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு துதியை செலுத்துங்கள் என்றால் நாம் எங்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது, எங்கு துதிப்பது? அவருடைய சபையிலே கூடி வந்து, இல்லாவிட்டால் அவருடைய சமூகத்திலே கூடி வந்து அவரை ஆராதிக்கும் போது, இல்லாவிட்டால் அவரை துதிக்கும் பொழுது நாம் ஸ்தோத்திர பாடல்களை பாடி கர்த்தரை நாம் துதிப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, அது தேவனை சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்தாலும், அவர் சொல்லும்போது கர்த்தரை எக்காலமும் நான் ஸ்தோத்தரிப்பேன், எந்த காலத்திலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அந்த காலம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது ஏதோ அவருடைய சமூகத்துக்கு உள்ளே வரும்பொழுது அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான சூழ்நிலைகள், நன்மையானாலும் தீமையானாலும், லாபமானாலும் நஷ்டமானாலும், துன்பமானாலும் ஆறுதலானாலும், ஆபத்தானாலும் சுகமான வாழ்க்கையாக இருந்தாலும், வியாதியானாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும், கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் இழப்பானாலும், இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர்கள் நம்மை நேசித்தாலும் நம்மை வெறுத்தாலும், நம்மை பகைத்தாலும் நமக்கு தீமை செய்தாலும் அன்பு செய்தாலும், இப்படிப்பட்ட எக்காலம் எந்த காலத்திலேயும், அது குடும்பங்களிலே, இன்னும் அவிசுவாசிகள் மத்தியிலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே, நாம் தொழில் புரியக்கூடிய இடங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலே, துன்பங்கள், சோதனைகள், வியாதிகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், எதிர்ப்புகள், பகைகள், மனுஷராலே புறக்கணிக்கப்படக்கூடிய காரியங்கள், மற்றவர்களால் தீமை செயல்படக்கூடிய காரியங்கள்,
நம்மை மற்றவர்கள் அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள், மற்றவர்கள் நம்மை குறித்து தீமையாய் பேசக்கூடிய காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடினமான சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காலம்தான் எக்காலமும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இன்னும் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாம் நாம் அநேக துன்பங்களை சந்திக்கின்றோம். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் சந்திக்கின்றோம். அதற்கூடாக நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது. மனிதர்களாலே நாம் அநேக துன்பங்களை, பிரச்சனைகளையும் சந்திக்கின்றோம். சூழ்நிலைகளாலே நாம் நெருக்கப்படுகின்றோம். உலகத்தாலே நாம் நெருக்கப்படுகின்றோம். இன்னும் இந்த பூமிக்குரிய பிரகாரமான தேவைகள், சரீரத்துக்குரிய தேவைகள், இந்த பொருளாதாரத்துக்குரிய காரியங்கள், இப்படிப்பட்ட இயற்கையினால் ஏற்படக்கூடிய சேதங்கள், இப்படி எல்லாம் அநேகமான காரியங்களை கூடாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் தான் தாவீது அவர் சொல்லும் பொழுது, எக்காலமும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்தெந்த நேரங்களிலே எப்படிப்பட்ட காலங்களிலே அங்கே வருகின்றதோ, பிரசங்கி சொல்லுவதைப் போல கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, வெறுக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு, துக்கமாக இருக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்றபடி அந்த நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்ன செய்கின்றது, அங்கே நாம் கடந்து செல்லக்கூடிய காரியங்கள் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் எல்லாம் அவர் தாவீது சொல்வதைப் போல அப்படிப்பட்ட எந்த காலமாக இருந்தாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கின்ற துதி தான் என் வாயில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். இந்த வாயிலே அவருடைய துதியை தவிர இந்த வாயிலே என்ன இருக்காது என்று அவர் சொல்லுகிறார் என்றால், முறுமுறுப்பு இருக்காது, குறை சொல்லுதல் இருக்காது. ஏனென்றால் துதிக்கு எதிர்மாறான காரியம் முறுமுறுப்பு. பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள், தேவன் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒவ்வொன்றுக்காகவும் முறுமுறுத்தார்கள். அந்த செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் அவங்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தா என்று மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்து அவர்களை என்ன செய்து விட்டார், சமுத்திரத்தை கடந்து வெளியே கொண்டு போய் விட்டார். வெளியே போன பிற்பாடு அங்கே மிரியாம் தம்போரை என்ன செய்கின்றார், அடித்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கின்றார்கள். அப்பொழுது அவருடைய வாயிலே துதி வருகின்றது. ஆனால் அதுக்கு முன்பாக என்ன செய்கின்றார்கள், முறுமுறுக்கின்றார்கள். இன்றைக்கு ஜனங்கள் அப்படித்தான். தேவன் அவர் நன்மை செய்தால் அவரை துதிக்கின்றார்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தால் அவரை துதிக்கின்றார்கள். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் அவமானங்களும் வரும் பொழுது முறுமுறுக்கின்றார்கள். நம்முடைய வாயிலே இது நிறைந்திருக்கின்றது. நம்முடைய துதி என்னுடைய வாயிலே எப்பொழுதும் நிறைந்திருக்கும். ஆகையால் யாருடைய வாயிலே இந்த துதி எப்போதும் இருக்க முடியும்? நாம் எப்படி கர்த்தரை காலமான சூழ்நிலைகளிலும் எப்படி நம்மால் ஸ்தோத்திரம் செய்ய முடியும்? இல்லாவிட்டால் ஏன் நாம் அப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியாமல் இருக்கின்றது? கர்த்தரை யார் எந்த காலத்திலேயும் ஸ்தோத்தரிப்பான்? ஸ்தோத்திரம் செய்வதென்றால் என்ன? அம்மா ஸ்தோத்திரம் 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 என்று சும்மா சொல்லிக்கொண்டே இருப்பதில்லை. சிலர் மற்றவர்களை கோபப்படுத்துறதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவார். மற்றவர்கள் கோபமாய் நமக்கு முன்பாக நின்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரே கோபத்திலே நின்று பேசிக்கொண்டிருக்கின்றான். இவர்கள் என்ன செய்வார்கள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஸ்தோத்திரம் அல்ல, இது அவனை இன்னும் அதிகமாய் கோபப்படுத்துகிற ஸ்தோத்திரம். உன்னுடைய ஸ்தோத்திரம் அது எங்கே இருக்க வேண்டும்? உன்னுடைய வாயிலே அவனுடைய ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும், வாயிலே துதி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம் என்கின்ற அந்த வார்த்தையெல்லாம் இந்த வாயில் இருந்து கொண்டு மற்றவனை கோபப்படுத்த, மற்றவனை வெட்கப்படுத்துவதற்கு கூட இவ்வாறு சொல்லுவதை நான் பார்த்திருக்கின்றேன். சிலர் அவ்வாறெல்லாம் சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். அதுவும் அவனை அவமானப்படுத்துவதை போன்று, அவனை வெட்கப்படுத்துவதை போன்று, கோபத்தில் இருக்கிற மனுஷனை இன்னும் அவனுடைய கோபத்தை தூண்டுவதை போன்று இவ்வாறு ஸ்தோத்திரம் செலுத்துவதல்ல. அவருடைய ஸ்தோத்திரம் என்பதெல்லாம் அதை எப்படிப்பட்ட
ஒரு நிலையிலிருந்து அது வர முடியும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் எந்த ஸ்தோத்திரமும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை யாருக்கு செலுத்த வேண்டும்? தேவனுக்கு தான் செலுத்த வேண்டும். கர்த்தரைத்தான் எக்காலமும் நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் எந்த காலத்திலேயும் அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி நம்மிடத்திலே அது சாத்தியமாக முடியும், நிறைவேற முடியும்? நாம் யாத்திரையாமத்தின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம், இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் அந்த வனாந்தர பிரயாணத்திலே கூடும் பொழுது அங்கே அவர்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் மோசைக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். அவ்வாறு அந்த மோசைக்கு எதிராக முறுமுறுக்கும் பொழுது அவளுடைய வாயிலெல்லாம் முறுமுறுப்புகள் தான் இருந்தது. தண்ணியில் என்று முறுமுறுத்தார்கள், இறைச்சியில் என்று முறுமுறுத்தார்கள், தங்களுடைய சத்துருக்களை பார்க்கும் பொழுது முறுமுறுத்தார்கள், துன்பங்களை பார்க்கும்போது முறுமுறுத்தார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே முறுமுறுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே தான் மோசே அங்கே சொல்லுகின்றார். இவ்வாறு 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். விடிய காலத்தில் கர்த்தருடைய மன்னிக்கவும் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவர் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இவ்வாறு மோசே கர்த்தருக்கு அங்கே மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிடுகின்றார். எதற்காக என்றால் அந்த அதாவது ஏன் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்பதை இங்கே பார்க்கின்றோம். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா? இந்த முறுமுறுப்புகள் எல்லாம் நாம் எந்த சூழ்நிலையை குறித்து முறுமுறுக்கின்றோமோ அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அங்கு இல்லை என்பதுதான் அதற்குரிய அடையாளம். நம் வாழ்க்கையிலே நடக்கின்ற எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். நாம் ஒரு ஸ்டிக்கர்லே கூட இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாத வார்த்தைகளோடு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், கர்த்தர் என்னோடு கூட எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றார். நாம் கூட அவ்வாறு பேசும் பொழுது சொல்லுகின்றோம். நாம் சிறுவர்களை பாடசாலையிலே படிக்கும் பொழுதே இவ்வாறு கேள்வி கேட்பார்கள், கடவுள் எங்கு இருக்கின்றார் என்று கேட்பார்கள். அதற்கு நாம் என்ன பதில் சொல்லி இருப்போம்? உங்களிடத்தில் எல்லாம் அவ்வாறு கேட்டிருப்பார்களானே. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பாடசாலையை படிக்கும் பொழுது கடவுள் எங்கு இருக்கின்றார் என்று கேட்டால் என்ன பதில் அன்றைக்கு நாம் சொல்லுவோம்? தூணிலையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார். அப்போ நீங்களும் பதில் சொல்லித்தான் இருக்கிறீங்க. அப்படி சொல்லுவார்கள். இல்லாவிட்ட இன்னொன்று சொல்லுவார்கள், என்ன கடவுள் எங்கே இருக்கின்றார்? எங்கும் எங்கும் இருக்கின்றார். சிறுபிள்ளைகள் கடவுள் அங்கே இருக்கின்றீர், கடவுள் அங்கே இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். சிறுவர்கள் சொல்லுங்க, கடவுள் எங்கே இருக்கிறீர்? எங்கே இருக்கிறீர் என்றே தெரியாதா இதுவரை? எங்கே இருக்கிறீர்? ஒருத்தருக்குமே தெரியாதா கடவுள் எங்கே இருக்கிறீர் என்று? தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க. என்ன விக்கி, லெஸ்லி, எங்கே இருக்கிறீர்? எல்லா இடத்திலும் இருக்கிறீர். வேற ஏதாவது பதில் இருக்கா? கடவுள் எங்கே இருக்கிறீர்? கர்த்தர் எங்கே இருக்கிறீர்? கர்த்தர் இப்ப எங்கே இருக்கிறீர்? எங்கே இருக்கிறீர்? எங்களுக்குள்ளே இருக்கிறீர். அந்த காலத்தில் தான் நாம் என்ன சொன்னோம்? அவர் எங்கும் இருக்கிறார், அப்படி இப்படியெல்லாம் சொன்னோம். ரைட். அது கர்த்தர் எங்கும் இருக்கின்றார், அவருடைய ஆளுகை எங்கும் இருக்கின்றது, அவருடைய அதிகாரம் எங்கும் இருக்கின்றது. இந்த தூணுக்குள்ளும் துரும்புக்குள்ளும் கர்த்தர் இருந்து கொண்டு என்ன செய்ய போகின்றார்? கடவுள். அது அறியாமையிலே அந்த காலத்திலே மற்றவர்கள் சொல்லுவதை நாமும் கேட்டோம். இந்த தூணுக்குள்ளே கர்த்தர் இருந்து கொண்டு என்ன செய்யப்போனான்? தூண் விழுந்துடாமல் இடிஞ்சிடாமல் கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தூணுக்குள்ளே இருக்க போகின்றாரா? அப்படியா? அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் எங்களுக்குள் இருக்கின்றபடியினாலே எங்களுக்கு உண்டான யாவற்றையும் அவர் என்ன செய்கின்றார்?
அவர் ஆளுகை செய்கின்றவராய் இருந்து நடத்துகிறவராய் இருந்து வழி நடத்துகின்றார். ஆகையால் இப்பொழுது அந்த எங்கும் இருக்கின்றார், அவர் அங்கும் இருப்பார் இங்கும் இருப்பார் என்று சொல்லுகின்ற வார்த்தையை போன்று கர்த்தர் எங்கும் இருக்கின்றார் என்றால் கர்த்தர் நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் இருக்கின்றார் என்று நாம் அதை நம்முடைய கண்களாலே நோக்கி பார்க்கின்ற மாத்திரத்திலே தான் முறுமுறுப்பு இந்த வாயிலிருந்து ஒளிந்து போக முடியும். இந்த ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்பதை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே கர்த்தர் இல்லை, கர்த்தர் அங்கு இல்லை என்றபடியினாலே தான் அவர்கள் மோசேயின் இடத்திலே போய் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் இருக்கின்றார் என்றால் கர்த்தர் அதை செய்வார் என்று அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், முறுமுறுத்திருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட நடந்தார். மேகஸ்தம்பம் அவர்களை நடத்தியது, அக்கினி ஸ்தம்பம் அவர்களை நடத்தியது, கர்த்தருடைய வழிநடத்தல் அவரோடு கூட இருந்தது. அதையெல்லாம் நன்றாக பார்த்து அறிந்தும் கூட அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், கர்த்தர் தங்கள் நடுவிலே இல்லை என்பதாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆகையால் எந்த முறுமுறுப்புக்கும் பிரதான காரணம் அது மனிதர்களை குறித்தோ சூழ்நிலைகளை குறித்தோ இல்லாவிட்டால் அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டங்களை குறித்தோ நஷ்டங்களை குறித்தோ எந்த நெருக்கடிகளை குறித்தோ வியாதிகளை குறித்தோ எந்த சூழ்நிலைகளை குறித்தும் நாம் முறுமுறுக்கின்றோம். என்ன முறுமுறுப்பு? இதே இப்படி நடந்தது, இவர்களே இப்படி செய்தார்கள், இவர்களே இப்படி இருக்கின்றார்கள். சிலர் திருமணம் ஆன பிற்பாடு ஏன் தான் இவர்களை திருமணம் செய்தனோ தெரியவில்லை, திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஓவை ஏன் பிடித்தேன், அவரை ஏன் பிடித்தேன், ஐயோ இந்த பிள்ளைகள் ஏன் தான் எனக்கு பிறந்தார்களோ, இல்லாவிட்டால் ஏன் தான் இவருடைய வயிற்றிலே பிறந்தேனோ, இல்லாவிட்டால் ஏன் தான் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்ததோ, ஏன் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்ததோ என்று சொல்லி எல்லாவற்றை குறித்தும் ஒரு சாதாரணமாக இயற்கைகளை குறித்து கூட முறுமுறுப்புகள், காற்று அடித்து ஏதாவது ஒரு சேதம் வந்து விட்டால் சி ஏன் தான் இந்த காற்று அடித்தது, இல்லாவிட்டால் மழை பெய்து ஏதாவது சேதம் வந்தால் சி ஏன் தான் இந்த மழை வந்ததோ, எல்லாவற்றை குறித்தும் அப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள், சாதாரணமாக நடக்கின்ற காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் இப்படி எல்லாவரை குறித்தும் என்ன செய்யும் அவ்வாறு முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றோம். மனிதர்களை குறித்து மட்டுமல்ல, சூழ்நிலைகளை குறித்தும் எல்லாவற்றையும் இவ்வாறு நாங்கள் முறுமுறுத்து அதை அப்படி இது இப்படி அதே நடந்தது, அது இப்படி நடந்தது என்று இப்படியெல்லாம் நாம் குறை சொல்லி முறுமுறுக்கும் பொழுது அந்த காரியங்களிலெல்லாம் கர்த்தர் அந்த இடத்திலே இல்லை, கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே இல்லை. அதைத்தான் நாம் வெளிப்படுத்துகின்றோம். தேவனை எப்போது நாம் துதிக்கின்றோம், இங்கே வந்து பொழுது கர்த்தரை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் கர்த்தர் இங்கே வாசம் செய்கின்றோம். இது கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார், கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை இந்த இடத்திலே நம்மளோடு கூட நிறைந்திருக்கின்றது. ஆகையாலே நாம் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகின்றோம். அதே போன்று வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அங்கு இருக்கின்றார், இந்த சூழ்நிலையில் இருக்கின்றார், இந்த மனிதர்களுக்குள்ளாக இருக்கின்றார். நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய, தீமை செய்யக்கூடிய, இல்லாவிட்டால் நாம் எதிர்பார்த்த பிரகாரமான காரியம் நடக்காமல் போகும் பொழுது, விரும்பினபடி காரியம் செம்மையாக நடைபெறாமல் போகும் பொழுது, அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வரும் பொழுது, நஷ்டங்கள் இழப்புகள் வரும் பொழுது எல்லாம் கர்த்தர் இந்த சூடத்தில் இருக்கின்றார், இந்த சூழ்நிலைகளில் இருக்கின்றார் என்று அவ்வாறு அந்த கர்த்தரை அந்த இடத்திலே நாங்கள் நோக்கி பார்ப்போமாக இருந்தால், நம்முடைய வாயிலே அங்கு கர்த்தர் இருந்தால் அங்கு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகையால் கர்த்தர் இருக்கின்ற இடத்திலே கர்த்தரை துதிக்க வேண்டும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். ஏனென்றால் நாம் சந்திக்கின்ற அந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்களில் எல்லாம் கர்த்தர் இருக்கின்றார். ஆகையால் அங்கு இருக்கின்ற கர்த்தரை இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்கின்றேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் நாம் முறுமுறுத்தால் என்ன நடக்கும்? அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்? அதை யாத்திராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னும் மோசே, மன்னிக்கவும், 6வது வசனம்.
அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது என்றார். இவ்வாறு நாம் மனிதர்களை குறித்தோ சூழ்நிலைகளை குறித்தோ பிரச்சனைகளை குறித்தோ இல்லாவிட்டால் நமக்கு வரக்கூடிய எப்படிப்பட்ட காரியங்களை குறித்தோ நாம் முறுமுறுக்கும் பொழுது அங்கே என்னத்தை அங்கே வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலைக்கு விரோதமாக முறுமுறுப்புக்கிறீர்களோ அந்த முறுமுறுப்புகள் எல்லாம் அவர்களுக்கு அல்ல, அது கர்த்தருக்கு தான். அதைத்தான் அங்கே மோசே சொல்லுகிறார், உங்களுடைய முறுமுறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு அல்ல. ஏனென்றால் இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இருக்கின்றார். கர்த்தர் தான் உங்களை நடத்துகின்றார். கர்த்தர் தான் உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் அவர் அங்கே தீர்மானித்து வைத்திருக்கின்றார். அவருடைய சித்தத்தின்படிதான் உங்களை கொண்டு போகின்றார். ஆகையால் அவர் உங்களுக்கு முன் நடந்து கொண்டு போகின்றபடியினாலே நீங்கள் எதை குறித்து முறுமுறுத்தாலும் அந்த முறுமுறுப்பு கர்த்தருக்கு தான் ஒழிய மனிதர்களுக்கு அல்ல, சூழ்நிலைகளுக்கு அல்ல. ஆகையால் காரியம் இவ்வாறு இருக்கும் பொழுது கணவனை பார்த்து மனைவியை பார்த்து, ஒரு கடினமுள்ள மனைவியோடு வாழக்கூடிய சூழ்நிலை, ஒரு கடினமுள்ள கணவனோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள், கடினமுள்ள மனிதர்களோடு வாழக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அங்கே ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்ததே, இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படி இருக்கின்ற, என்னுடைய மனைவி ஏன் இப்படி இருக்கின்ற, கணவனை இப்படி இருக்கின்றார், என்ன வாழ்க்கை, ஏன் தான் இப்படி நடக்கின்றார்கள், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது முறுமுறுப்பு அவர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு. ஏனென்றால் அங்கு கர்த்தர் இருக்கின்றார். ஆகையாலே தான் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்பதை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். முறுமுறுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அது கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு தான். ஆகையால் எதை குறித்து நாம் முறுமுறுக்கின்றோமோ அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பு. ஏனென்றால் கர்த்தர் இருந்தால் கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளுக்கு கண் இருந்தால் இப்படியெல்லாம் செய்வாரா என்று கேள்வி கேட்பவர்கள் எல்லாம், ஏனென்றால் கர்த்தர் அங்கு இல்லை என்பதைத்தான் அவர்கள் காண்பிக்கின்றார்கள். அது அஞ்ஞானிகள், அவிசுவாசிகள், அவர்கள் அவ்வாறு பேசுவார்கள். ஆனால் விசுவாசிகள் கூட அவ்வாறு வாயால் பேசாவிட்டாலும் அங்கே என்ன சொல்லுகின்றோம், உமக்கு கண் இல்லையா, நாம் முறுமுறுக்கும் பொழுது அதைத்தான் செய்கின்றோம், ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமா இருந்தால் இதை என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் செய்தீர், எதற்காக செய்தீர், ஏன் இப்படி எனக்கு செய்தீர் என்று தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கின்றோம். நம்முடைய வார்த்தைகள் முறுமுறுப்பினாலே என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவளுக்கு வருகின்றதோ அவ்வளவு வார்த்தையும் தேவனுக்கு தான் சொல்லுகின்றோம். ஏனென்றால் அவர் எங்களோடு கூட வாழ்கின்றார், அவர் எங்களோடு கூட நடக்கின்றார். அந்த யாத்திராமத்தை நீங்கள் வாசித்து கொண்டு போனால் தெரியும், தேவன் நடத்தி கொண்டு வந்து கொண்டு இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்புகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து அவர்களை அழித்து அவர்களை தண்டித்து இப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்த பொழுது இடையிலே தேவன் என்ன செய்து விட்டார் என்றால், அந்த ஜனங்களை நடத்துவதை மோசேயினிடத்திலே கொடுத்து விட்டு, நீயே கொண்டு போ, இந்த ஜனங்களை நீயே கொண்டு போ, ஏனென்றால் நான் இவர்களோடு இருந்து நடத்தினா ஒருவன் கூட மிஞ்சாமல் எல்லாரும் மாண்டு போய் விடுவார், எல்லாரும் செத்து போய் விடுவார், நீ என்ன செய்கிறார். ஆதலாலே தான் அவர் சொல்லும்போது சொன்னார், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள், ஆரம்பத்திலே என் ஜனங்களை போக விடு என்று பார்வோனுக்கு சொல்லும்படிக்கு கர்த்தர் மோசேயை அனுப்புகின்றார். என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவளை போவிடு என்று சொல்லுகின்றார். கொஞ்சம் அப்படியே அந்த வனாந்தர பாதையில கடந்து வந்த பிற்பாடு தேவன் மோசேயை சொல்லுகிறார், உன் ஜனங்கள், எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்று மோசேயிடத்திலே அந்த ஜனங்களை சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை பரிச்சு பார்த்தார்கள், கர்த்தர் தங்களோடு இருக்கின்றார் என்பதை உணரவில்லை, அறியவில்லை. ஆகையால் தேவன் அவர்களை விட்டு விலகி விட்டார். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு எந்த அளவுக்கு தேவனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தூரப்படுத்துகின்றது. நாம் எந்த சூழ்நிலைகளுக்கு முறுமுறுக்கும் பொழுது அதை தேவனுக்குத்தான் அந்த முறுமுறுப்பு எல்லாம் போகின்றது. அவ்வாறு போகும் பொழுது தேவன்
மனிதனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது மனிதன் எந்த அளவுக்கு நம்மோடு நடந்து கொள்ளுகின்றான்? தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா? கர்த்தர் நம்மளை விட்டு கடந்து போய்விட்டால் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் எப்படி எங்களால் அதை தாண்டி செல்ல முடியும்? எப்படி எங்களால் கடந்து செல்ல முடியும்? ஆகையாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலேயும் முறுமுறுக்காதீர்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட கடினமான, துன்பமான, கஷ்டமான, நெருக்கடியான சூழ்நிலைகளில் எல்லாம், முறுமுறுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீர் இங்கு இருக்கின்றீர், கர்த்தர் இங்கு இருக்கின்றீர், இந்த சூழ்நிலையிலே இருக்கின்றீர். ஆகையால் நீ நடத்துவீர், இந்த சூழ்நிலைகளை மாற்றுவீர், இந்த சூழ்நிலைகளை விடுவிப்பீர், இந்த சூழ்நிலைகளை தப்புவிப்பீர். எதிர்மாறா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உன்னுடைய வாயிலே எப்போதும் துதி இருக்கும், முறுமுறுப்பு இருக்காது. இதை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன். ஜோபு அதற்கு நல்ல ஒரு சாட்சியாக விளங்குகிறார். ஜோபுவினுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஜோபுவினிடத்திலே அங்கே சோதனைகள் வரும் பொழுது ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கட்டமாக வந்து சொல்லுகின்றார். வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி என்ன செய்து விட்டது? அங்கே அழித்து விட்டது. இன்னொரு வந்து சொல்லுகின்றார், சபேர் வந்து என்ன செய்து விட்டார்கள்? ஆடு மாடு கழுதையில ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். அடுத்த கட்டமாக ஒருவன் வந்து சொல்லுகின்றார், அங்கே இன்னொரு கூட்டம் வந்து என்ன செய்து விட்டது? விருதுகள் அதையெல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? கொண்டு போய் விட்டார்கள். ஒருவன் வந்து சொல்லுகிறான், பெரிய சுழல் காற்று உண்டாகி வீடு எல்லாம் முடிந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து விட்டார்கள். இங்கே எதெல்லாம் வருகின்றது? ஜோபுக்கு துன்பத்தை கொடுப்பது மனிதன், தேவனுடைய அக்கினி என்று சொல்ல அவன் வேலைக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறான், தேவனுடைய அக்கினி என்று. தேவனாலே வரக்கூடிய ஒரு காரியம், நடத்தப்படக்கூடிய காரியம், மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இயற்கையாலே அந்த புயல் காற்று போன்று அந்த இயற்கையால் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜோபுக்கு வந்து சொல்லும் பொழுதெல்லாம் ஜோபு அதை கேட்டு, ஏன் இப்படிப்பட்ட புயலை கர்த்தர் அனுமதித்தார்? ஏன் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம், எதிரிகளை கர்த்தர் என்னுடைய அழிவுக்கு பயன் போய் விட்டார் என்று ஜோபு இப்படியெல்லாம் வாயிலே முறுமுறுக்கவில்லை. அந்த முறுமுறுப்பைத்தான் பிசாசு எதிர்பார்த்தார் ஜோபுனுடைய வாயிலிருந்து. யோபு இப்படியெல்லாம் சோதித்ததுக்கு காரணம், ஜோபுனுடைய வாயிலிருந்து முறுமுறுப்பு வர வேண்டும். என்ன முறுமுறுப்பு? ஏன் இப்படியெல்லாம் நடந்தது? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? என்ன வாழ்க்கை? இந்த வார்த்தை மட்டும் போதும் ஒரு தேவபக்தி உள்ள மனுஷனுக்கு. இந்த வார்த்தை ஜோபுனுடைய வாயிலிருந்து வர வேண்டும். ஏனென்றால் அது வந்துவிட்டால் பிசாசுக்கு அது வெற்றி. ஏனென்றால் கர்த்தர் ஜோபுவுக்கு உண்டான சகலத்தையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துகின்றாரே, வேலியடைத்து நடத்துகிறாரே, அது யோபு நன்றாய் விசுவாசித்து இருக்கின்றாரே. இப்படிப்பட்ட யோபு கர்த்தர் இந்த இடத்திலே இல்லை என்பதை இவன் நினைத்து விட வேண்டும், முறுமுறுத்து அதை வெளிப்படுத்தி விட வேண்டும். ஜோபு எப்படிப்பட்ட ஒரு தேவனோடு இசைந்து வாழ்ந்த மனுஷனா இருந்தார். அப்படியெல்லாம் வந்து சொல்லும் பொழுது ஜோபு அந்த சபேர் அந்த கூட்டத்தை பார்க்கவில்லை, வானத்திலிருந்து இறங்கின அக்கினியை பார்க்கவில்லை, அந்த புயல் காற்று இப்படி செய்து விட்டது என்று புயல் இயற்கையை நோக்கி பார்க்கவில்லை, மனிதர்களை நோக்கி பார்க்கவில்லை. மாறாக ஜோபு இதெல்லாம் கேட்ட பொழுது என்ன செய்தார்? கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று ஜோபுவுடைய கண்கள் கர்த்தரை நோக்கினது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். அங்கே தேவன் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்ற வார்த்தை இப்போ ஜோபுனுடைய வாயிலிருந்து அந்த காலத்திலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஏனென்றால் ஜோபுனுடைய பார்வையில் எல்லாம் நன்மையானதை கொடுக்கின்றவர் கர்த்தர் என்பதை ஜோபுனுடைய கண்கள் எப்படி பார்த்ததோ அதே போன்று தீமையானதையும் அனுமதிப்பதும் கர்த்தர், அந்த தீமைகளிலும் கர்த்தர் இருக்கின்றார் என்பதை ஜோபுனுடைய கண்கள் கண்டுவிட்டது. இந்த ஈன கண்ணினாலே அவரை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஜோபு சொன்னார். எப்பொழுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள், ஜோபுனுடைய மனைவி வந்து சொல்லுகின்றார், இன்னும் கர்த்தர் கர்த்தர் என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? தேவனை தூசித்து விட்டு ஜீவனை விடும். முறுமுறுப்பை பாருங்கள், சாத்தான் எப்படி ஒரு பக்தி உள்ளவனுடைய வாயிலே கொண்டு வந்து வைக்க விரும்புகின்றான். ஒரு கணவனை பார்த்து செத்து போன்னு சொல்ல ஒரு மனைவி, எந்த மனைவியும் சொல்ல மாட்டாள்.
சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அது அவர்கள் மோசமானவர்கள். அவர்கள் அங்கே கணவனுக்கு இல்லாவிட்டால் அவர்கள் உண்மையாய் இல்லாதவர்கள், அவர்கள் சொல்லுவார்கள். அது தேவையில்லை. ஒரு உண்மையான இவ்வளவு பிள்ளைகளை பெற்று யோவோடு வாழ்ந்த மனைவி அவ்வளோ மோசமானவில்லை. நல்ல மனைவியாத்தான் இருந்திருந்து அவ்வளோ காலத்திலே வாழ்ந்து கண்டு வந்திருப்பா யோவோடத்திலே. ஆனால் அதை அவள் தன்னுடைய புருஷனை பார்த்து சொல்லுகிறார், செத்துப்போ. இவ்வாறு பிசாசு யோவுடைய மனைவி இடத்துல எந்த அளவுக்கு ஒரு முறுமுறுப்பை கொடுத்து, கர்த்தர் இல்லை, இந்த இடத்து கர்த்தர் இல்லை, நன்மை நடக்கும் பொழுதுதான் கர்த்தர். யோபு பைத்தியக்காரி போல் ஏன் பேசுகின்றாய்? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நன்மை நடக்கும் பொழுது கர்த்தர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்று நன்மை நடக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கின்றாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றாய். தீமை நடக்கும் பொழுது அந்த கர்த்தரை உன் கண்கள் காண தவறிவிட்டதா? நீ பைத்தியமாய் போய்விட்டாயா? நீ நிதானம் இல்லாமல் போய்விட்டாயா? ஏன் பைத்தியக்காரி போல் பேசுகின்றாய்? இரண்டையும் பார். பைத்தியக்காரனுக்கு தான் ஒன்றும் விளங்கா. அவன் தான் என்ன செய்கிறேன்னு தெரியாது. அவன் தான் பைத்தியம் பிடித்தவன். இப்பொழுது நன்மை நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் இருக்கின்றார் என்று எண்ணிக்கொண்டிருந்த நீ இப்பொழுது பைத்தியம் பிடித்ததை போன்று அந்த கர்த்தர் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் போய் அவரை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகின்றாயே. இத்தனை கொடிய துன்பத்திலும் தன்னுடைய உபத்திரவத்திலும் யோபு ஒரு வார்த்தை கூட தேவனை குறித்து முறுமுறுக்கவில்லை, சூழ்நிலைகளை குறித்து முறுமுறுக்கவில்லை, மனிதர்களை குறித்து முறுமுறுக்கவில்லை, தன்னுடைய மனைவியை குறித்து கூட முறுமுறுக்கவில்லை. இந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு நமக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து கூட ஒரு நன்மையுமே வாசமில்லாத நாசரேத்தூரிலே தான் வளர்ந்தார். நாத்தான்வேல் கேட்டார், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். ஒரு நன்மை கூட இல்லாத அந்த நாசரேத்தூர் கிராமம், அங்கேதான் இயேசு வாழ்ந்தார் என்றால் எப்படி இருந்திருப்பார்? அந்த ஜனங்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்? பழக்க வழக்கம் எப்படி இருந்திருக்கும்? அங்கு என்னென்னலாம் நடந்திருக்கும்? அப்படிப்பட்ட தீமை நிறைந்த அந்த இடத்தில் இயேசு வாழ்ந்தார் என்றால் எதை குறித்து முறுமுறுக்கவில்லை. அப்படி வாழ்ந்தார். ஆகையாலே தான் ஒரு நன்மை வருமா வந்து பார். ஆனால் அங்கு நாத்தான்வேல் நன்மையை கண்டார். முறுமுறுப்பில்லாதவனுடைய வாழ்க்கையிலே நன்மை நடக்கும். நாம் எந்த சூழ்நிலைகளுக்கும் இப்படி முறுமுறுக்காமல், தேவன் இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற ஆண்டவரே நீர் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றீர், நான் முறுமுறுக்க மாட்டேன். இந்த கஷ்டத்திலே நீ இருக்கின்றீர், நான் முறுமுறுக்க மாட்டேன். இந்த வியாதியிலே நீர் இருக்கின்றீர், முறுமுறுக்க மாட்டேன். எனக்கு தீமை செய்ய மனிதர்களுடைய இந்த இடத்திலே நீர் இருக்கின்றீர், எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தின இடத்திலே இருக்கின்றீர், எனக்கு நெருக்கங்கள் வந்த இந்த இடத்திலே நீ இருக்கின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீர் இதை மாற்றுவீர், நீர் இதை எனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீர். அப்படி முறுமுறுக்காமல் இருந்தபடியினாலே யோபுவை 2 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார்? முறுமுறுப்பு இல்லாதவனுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனுடைய வாழ்க்கை உயரும். என்னுடைய ஜீவியத்திலே மனிதனை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து நான் எப்போதெல்லாம் முறுமுறுக்காமல், வருடக்கணக்கிலே முறுமுறுக்க கூடாது என்று வாழ்ந்து, வருடக்கணக்கு 10 வருடம் 20 வருடம் இல்லை, அதற்கு மேலும் அந்த முறுமுறுப்பு இல்லாத அந்த வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டு வருகின்றார். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, உலகத்திற்குள்ளே சகல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் எங்கெங்கெல்லாம் நான் முறுமுறுத்தேனோ, சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகளிலே நான் திடீரென்று ஏன் இப்படி நடந்தது, இந்த 2 சொல்லுதான் என்னுடைய வாயிலிருந்து வரும். இந்த 2 சொல் வந்த உடனே நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பேன். ஏன் நான் இப்படி சொன்னேன்? வாயிலே எப்போதும் துதி இருக்க வேண்டும். அந்த துதி எல்லா சூழ்நிலைகளில் இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே துதிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவதில்லை. உள்ளத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரம் எழும்ப வேண்டும். ஆகையால் எப்படிப்பட்ட கடினமுள்ள மனுஷர்களோடு வாழ்ந்தாலும் எக்காலத்திலும் உங்களால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். துதி எப்போதும் உங்களால் இருக்க முடியும். எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும்
கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் அங்கு இருக்கின்றார். நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் கர்த்தர் இருக்கின்றார். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமாக பதித்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் செயல்படுத்தி பாருங்கள். கர்த்தர் இங்கு இருக்கின்றார். ஆகையால் ஆண்டவரே, என்னுடைய வாயிலே முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. நான் முறுமுறுக்கிறதெல்லாம் உமக்கு எதிராகத்தான், இந்த மனிதர்களுக்கு எதிராக அல்ல. ஆகையால் உமக்கு முன்பு எதிராக நான் முறுமுறுக்கக்கூடாது. இந்த வாயிலே துதி உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் ஜீவிப்போம். கர்த்தரை காலத்திலும் நாம் ஸ்தோத்தரிக்க பழகுவோம். முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ முற்றும் அகற்றுவோம். இந்த முறுமுறுப்பு பிசாசு கொண்டு வந்து தேவனை நம்மை விட்டு இழந்து விடுவதற்காகத்தான் அவர் இந்த முறுமுறுப்பை வாயிலே கொண்டு வர விரும்புகின்றார். ஆகையால் இந்த முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காமல், குறை சொல்லுதலுக்கு இடம் கொடுக்காமல், இந்த நாவு எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தின் துதியினாலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் வாழும் பொழுது நம்முடைய எல்லா சிறையிருப்பின் வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்றி அமைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மரித்தவர்கள் கர்த்தரை துதியார்கள். ஆண்டவர் சொல்லும்போது, அவர்கள் உதட்டினாலே என்னை கிட்டிச் செல்கிறார்கள், இதயமோ அங்கே எனக்கு தூரமாக இருக்கிறது. இங்கே யாவரும் அங்கே தேவனை அங்கே துதிக்கலாம். அது உதட்டினாலே வரக்கூடியான துதியாய் துதிக்கலாம். ஆனால் இங்கே இதயத்திலே ஒரு மனுஷன் கர்த்தருடைய வல்லமைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய அதிகாரங்களையும் தன்னுடைய இருதயபூர்வமாய் தன்னுடைய ஜீவியத்திலே உணர்ந்த இல்லை, அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை கண்ட ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் தான் அங்கே அந்த துதி சொன்னதை போன்று எப்பொழுதும் அங்கே என் நாவிலே அங்கே அது இருக்கும். என்று சொன்னால் இருதயம் அதிலே பூரித்து அது மகிழ்ந்து அந்த கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் எண்ணி 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 அதை பார்க்கும்போது அங்கே அது பொங்கி வழிந்து அது இருதயத்திலிருந்து உதட்டிலே அங்கே வழிந்து மேலாக கர்த்தரை நான் எப்பொழுதும் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன் என்கிறான அந்த மேன்மையான ஜீவியத்துக்குள்ளே அங்கே வந்து விடுகிறது. ஆண்டவர் அங்கே சொன்ன காரியத்தை போன்றான இந்த மரித்தவர்கள் தேவனை அங்கே துதியார்கள். மரித்து போன என்னுடைய வாழ்க்கையிலே, மரித்து போன என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு நான் தேவனை உயர்த்துகிறேன், தேவனை துதிக்கிறேன். எதனாலே? நான் அந்த பூமியிலே தேவனால் நான் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல ஆரோக்கியம் அடைந்திருக்கிறேன், நல்ல சுகபலன் அடைந்திருக்கிறேன், நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், நல்ல தொழில்வாய்ப்புடையவனாக அங்கே இருக்கிறேன். அங்கே நான் எல்லாவற்றிலும் நான் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் அங்கே தேவனை நான் இங்கே துதிக்கிறேன். தேவன் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், அங்கே அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இருதயமோ அங்கே தூரமாக இருக்கிறது. உதட்டினாலே அங்கே அவர்கள் என்னை கிட்டி சேர்கிறார்கள். இன்றைக்கு நான் எந்த துதியோடு நான் அங்கே தேவனை அங்கே நான் துதிக்க முடியும்? எந்த துதி என் நாவிலே அங்கே நிறைந்திருக்கும்? எந்த துதி என்னுடைய இதயத்திலே அங்கே நிறைந்திருக்கும்? உண்மையிலேயே என் ஆன்மீக வாழ்க்கையிலே இந்த உலகத்தை வெறுக்கும்படியான அந்த அதிகாரங்களையும் வல்லமைகளையும் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த அடிச்சுவட்டை நான் அங்கே அவருடைய சாந்தம், அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய பொறுமை, அவருடைய அத்தனை திவ்ய சுவாத்துடைய ஐஸ்வர்யங்களையும் அங்கே அவர் எனக்கு கொடுக்கக்கூடியான அந்த காரியங்களிலே கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த நிறைவினாலே நான் வாழக்கூடிய அந்த ஜீவியத்திலிருந்து அதை நான் எண்ணி பார்க்கும்போது தேவன் அங்கே எனக்கு கொடுத்தான அந்த தாழ்மையினுடைய ஐஸ்வர்யத்தை, அவர் கொடுத்த வல்லமைகளை, அவர் கொடுத்த மகத்துவங்களை இன்றைக்கு நான் எண்ணி செய்ய முடிகிறது. என் உள்ளத்திலே அதை உணர்ந்து அதை நான் எண்ணி அதனுடைய இதயத்திலே நான் இங்கே பொங்கி வழியக்கூடிய ஒரு ஆவி. கர்த்தர் என்னை இப்படியா என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே, அந்த மகத்துவம் உள்ள தேவன் என்னை எப்படியா என்னை அங்கே உயர்த்தி வைத்திருக்கிறாரே என்றான ஜீவியம்
இந்த கோபப்படக்கூடிய சூழ்நிலையிலே, எரிச்சல் படக்கூடிய இந்த காரியங்களிலே கர்த்தர் எனக்கு இப்படியாய் பொறுமை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே என்றான அந்த மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்திலே நான் இங்கே சினம் கொள்ளாதபடிக்கு அதை மனப்பூர்வமாய் நேசிக்க முடியாத இதயத்தை எனக்கு தந்திருக்கிறாரே. அதனால் கொண்டான அந்த மனமகிழ்ச்சி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே நீ செய்த அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய இதயத்தினுடைய அந்த பூரிப்பால் நிறைந்து வழிந்து அங்கே சொல்லக்கூடிய துதிதான் தேவனுடைய சமூகத்திலே அங்கே இதயத்திலிருந்து புறப்படக்கூடியான அந்த துதி. அது எப்பொழுதும் எக்காலத்தும் அங்கே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஏனென்று சொன்னால் அங்கே தாவீது ராஜா அங்கே அவர் செய்தான அத்தனை பாடுகளிலும், இடுக்கங்களிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், அந்த வேதனைகளிலும், சத்துருவை நேசிக்கக்கூடியான காரியங்களிலும் எல்லாவற்றிலும் தேவன் தனக்கு செய்த அத்தனை காரியங்களும் தன்னுடைய இதயத்திலே வைத்து 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 தன்னை பாதுகாத்து, தன்னுடைய ஆன்மாவை தேவன் பாதுகாத்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விழாதபடிக்கு அவர் வைத்து உயர்த்தியிருந்த அந்த துதி அது இதயத்திலே பொங்கி இருக்கிறபடினாலே எப்படி கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்க முடியும் என்கிறான அந்த துதியை என்ன செய்கிறார் அங்கே அவர் அங்கே நாவிலே எக்காலத்தும் அங்கே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னு சொன்னால் அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவிலே அங்கே இருக்கிறது, அது இதயத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட அந்த ஜீவியம் தான் இன்றைய நாட்களில் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே தேவனை நான் அங்கே துதிக்க வேண்டும், மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் தேவன் எனக்கு இந்த பூமியிலே செய்தான இந்த ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரிய எந்த காரியம் கொடுத்தால் அது தேவன் அது கூடவே கொடுக்கக்கூடியது. ஆனால் தேவன் என்னை பக்குவப்படுத்தி அவருடைய நிறைந்த ஐஸ்வர்யத்தினாலே என்னை அவர் ஆசீர்வதிக்கிறாரே, அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை, திவ்ய சுவாத்தின் ஐக்கிய ஐஸ்வர்யத்தை, தேவன் ஐக்கியத்தின் ஐஸ்வர்யத்தை, நேசத்தினுடைய ஐஸ்வர்யத்தை அங்கே அவர் எனக்கு கொடுக்கிறாரே. அந்த உள்ளத்தினாலே அது நிறைந்தவனாய் அந்த துதியை தேவனுக்கு செலுத்துவதற்கு நான் நன்றியுள்ளவனாய் அங்கே இருக்கிறேன். என்னை பாதுகாத்த அந்த தேவன், அந்த இடுக்கத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, துன்பத்திலிருந்து என்னை பாதுகாத்த தேவனுக்கு நான் நன்றியுள்ளவனாய் இருந்து அந்த கர்த்தருடைய நாமத்தை நான் எப்பொழுதும் எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பதற்கு நான் கடமைப்பட்டவனாய் அங்கே இருக்கிறேன் என்கிறான அந்த ஆவி நாட்களில் தேவன் பேசிய வார்த்தையில் அதிகமாக என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தது. அப்பேற்பட்ட உள்ள நிறைந்த ஆவியோடு உதட்டினால் அல்ல உள்ளத்திலே நிறைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்க முடியாத அந்த ஆவிக்குள்ளே தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலே தேவன் நாமே நடத்துவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே இடைப்பட்டு பேசியான அந்த வார்த்தை, தேவனை காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறான் அந்த வாழ்க்கை. இன்றைக்கு தேவனை நான் எதற்காக தேடுகிறேன், தேவனை நான் எதற்காக பற்றி கொண்டு வாழுகிறேன் என்றான் அந்த ஜீவியத்திலே தான் நான் தேவனுக்கு முன்பாக தேவனை முறுமுறுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்றான் அந்த காரியங்களே தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டார். தேவனை நான் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ அல்லது ஒரு நன்மைக்கான காரியங்களுக்காக மாத்திரம் நான் தேவனை பற்றி கொண்டு வாழுகிறான் ஒரு மனுஷனாக நிற்பேனாக இருந்தால் நான் அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த நன்மை என்னை விட்டு நன்மை ஒன்று அது எனக்கு கிடைக்காத பட்சத்திலே நான் தேவனை முறுமுறுக்கிறான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களும் அவ்வாறான ஒரு மனுஷர்களாகத்தான் நின்றார்கள். அவர்கள் தேவனை நோக்கி பார்த்ததான காரியமெல்லாம் தங்களுக்கு ஆகாரம் என்றும் தண்ணீர் என்றும் எப்பேற்பட்டான காரியங்களை அவர்கள் நோக்கி பார்த்தபடியினாலே தேவனை அப்பேற்பட்டான ஒரு காரியத்துக்காகவே தேவனை நோக்கி பார்த்ததினாலே அவர்கள் அப்பேற்பட்ட காரியங்கள் தங்களுக்கு தாமதமாகிற அந்த வேளையிலே அவர்கள் முறுமுறுத்தான அந்த காரியங்கள். இன்றைக்கு நானும் அப்பேற்பட்டான ஒரு ஜீவியம் வாழுகிறான ஒரு மனுஷன் தேவனை ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ அல்லது நன்மையான ஒரு காரியத்துக்காகவோ அல்லது எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றான அந்த ஒரு வாழ்க்கைக்காகவோ தேவனை நான் அவரை பற்றி கொண்டு அவரை நேசித்து வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்பேனாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் நானும் தேவனை முறுமுறுக்கிறான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும். ஆனால் நான் தேவனை உண்மையான ஒரு அன்போடு தேவன் எனக்கு நன்மை செய்கிறாரோ அல்லது செய்யாமல் போனாலோ அல்லது ஆசீர்வதித்தாரோ அல்லது ஆசீர்வதிக்காமல் போனாலோ நான் தேவனோடு கொண்டான அந்த அன்பை நான் எந்த விதத்திலும் எந்த காரியமும் என்னை பிரிக்க முடியாது என்றான அந்த உண்மையான ஒரு அன்போடு தேவனை நான் நோக்கி பார்ப்பேனாக இருந்தால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை முறுமுறுக்காத ஒரு மனுஷனாக நிற்பேன். எந்த மனுஷன் எனக்கு விரோதமாக எழுப்பினாலும் நான் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நான் முறுமுறுக்காத ஒரு மனுஷனாக நிற்பேன் என்றான காரியங்களை தேவன் காலை வேளையிலே வெளிப்படுத்தினார். இதே போன்றான ஒரு சூழ்நிலையிலே இன்னொரு காரியம் மூலமாகவும் தேவனை நான்
தேவனை நான் முறுமுறுக்க முடியும் என்றான அந்த காரியத்தை தேவன் காலை வேளையிலே வெளிப்படுத்தினார். அதாவது தேவன் எப்பேற்பட்டான ஒரு மனுஷன், தேவனுடைய வல்லமை எப்பேற்பட்டது என்பதை நான் ஒரு அறியாத ஒரு மனுஷனாக நிற்கிறான் அந்த பட்சத்திலே தேவனை நான் அந்த சூழ்நிலை வேளையிலே நான் தேவனை முறுமுறுக்கிறான ஒரு மனுஷனாக நிற்க முடியும். தேவன் காண்பித்தான ஒரு காரியம், சீசர்கள் கடலிலே செல்லும் பொழுது அங்கே காற்றும் கடலும் அது கொந்தளிக்கிறான் அந்த வேளையிலே சீசர்கள் பயந்து கலங்குறான வேளையிலே இயேசு அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தினதை கண்டு அவரை பார்த்து மத்தேயுவிலே அவர்கள் அந்த மத்தேயுவில் எழுதும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை எழுதுகிறான் அந்த வார்த்தை. அதே போல மார்க்கிலே இவர் யாரோ என்று கேட்கிறான், அந்த வார்த்தைகளை வாசிக்கிறான். அந்த காரியத்தை தேவன் காலை வேளையிலே வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எவ்வாறு நம்மளை நடத்துகிறார் என்றான ஒரு காரியத்தை நான் அறியாத ஒரு மனுஷனாக நிற்பனாக இருந்தால் இந்த சூழ்நிலை வேளையிலே நான் தேவனை நான் முறுமுறுக்கிறான ஒரு மனுஷனாய், இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்புகிறான வேளையிலே நான் தேவனை நான் முறுமுறுக்கிறான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே வெளிப்படுத்தினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களில் பேப்பட்டான அந்த ஜீவியத்திலே நான் எந்த சூழ்நிலையிலே எந்த மனுஷர்கள் மத்தியிலே நான் ஒரு முறுமுறுக்கிறேனோ அந்த காரியம் முழுவதும் நான் தேவனை முறுமுறுக்கிறான ஒரு வாழ்க்கையாகவே காரியமாகவே இருக்க முடியும் என்றான் அந்த பயம் நிறைந்தவனாய் எந்த சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் தேவனை நான் ஸ்தோத்திரப்படுத்தி அவரை நான் மகிமைப்படுத்தி வாழ்கிறான் அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து வர தேவன் வருகிற நாட்களிலும் என்னை நடத்துவாராக. ஆமென். தேவனுடைய சமூகத்திலே அங்கே குறை வரும்போது முறுமுறுப்பதை குறித்து ஆவியானவர் சபையிலே பேசின வார்த்தை என்னையும் அதிகமாக என்னுடைய இருதயத்தை தொட்டது. அங்கே தாவீது இருந்த நிலைமையை ஆவியானவர் என்று காண்பித்தார். 34 அதிகாரத்திலே 1 வசனத்திலே அங்கே அதற்கு மேலாக தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடுகையில் பாடின சங்கீதம். அவர் பாடின இந்த பாட்டு அவன் தான் நம்பியிருந்த அடைக்கலமாக இருந்த அந்த மனிதனிடத்திலிருந்து அவன் துரத்திவிடப்பட்டு கைவிடப்பட்ட நேரத்திலே எங்கே போவேன் என்று தெரியாதபடிக்கு அந்த அலைந்து திரிகிற அந்த வேளைகளிலே அவன் தேடின அந்த தேவனை தேடின அந்த வாழ்க்கை அங்கே குறைவுபடும்போது, நெருக்கப்படும்போது, ஒடுக்கப்படும்போது தான் அவர் இந்த பாடலை அவர் பாடினார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கத்திலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும் அவருடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தது. அதையே நானும் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சியிருந்த கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதவிசுவார் விசுவாசிக்கிறேன், அறிக்கையும் செய்கிறேன். கர்த்தரை காத்துக்கொள்வாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எப்பொழுதா ஆண்டவர் காலை வேளையிலே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னுடைய ஜீவியத்தை நான் சீர்தூக்கி பார்க்கும்படியாக எங்கே செய்தது. என்னுடைய கடந்த கால ஜீவியத்திலே எத்தனை துன்பங்கள் துயரங்கள் அங்கே இணைந்தாலும் ஒருபோதும் என்னுடைய இருதயத்திலே ஏன் தேவன் எனக்கு இப்படி செய்து விட்டாருங்கிறதான அந்த கேள்வியை இன்று வரைக்கும் கேட்காமல் இருக்கிறேன் என்பதை நான் நினைக்கும்போது தேவனுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் எப்போதும் அவர் என்னை படைத்தவர், என்னை நடத்துவார்ங்கிறதான அந்த நம்பிக்கையை நான் என்னுடைய ஜீவியம் வரைக்கும் நான் வைத்திருக்கிறேன். இருப்பினும் இந்த பூமியிலே மனிதர்கள் எனக்கு ஒன்றை செய்துவிட்டார், அவர்கள் ஏன் இப்படி செய்து விட்டார்கள் என்று அங்கே விமர்சிப்பதும் முறுமுறுப்பதுமான என்னுடைய ஜீவியம் அங்கே இருக்கிறதே இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். இருதயத்தின் அங்கே நிறைந்திருப்பவையே வாய் பேசும்ங்கிறதன் நிமித்தம் என்னுடைய இருதயத்திலே தேவனை துதிக்க வேண்டும் என்கிறதான அந்த ஆர்வம் நிறையவே இருக்கிறது. ஆகையால் நான் துதிக்கிறேன். ஆயினும் என்னுடைய இருதயத்திலே எங்கள் மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த முறுமுறுப்பும் அந்த விமர்சிப்பும் அது கூடாது என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் இங்கே உணர்த்தினார். ஒரே வாயிலே சவித்தலும் துதித்தலும் கூடாதுங்கிறதை இந்த காலை வேளையில் உணர்த்திய பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஜீவியத்திலே அந்த மனிதர்களை நான் முறுமுறுப்பதோ விமர்சிப்பதோ அது தேவனையே விமர்சிப்பதாக இந்த காலை வேளையிலே உணர்த்திய பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக நான் நடக்க பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்ய நம்பிக்கை அறிவிச்சேன். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். காலை வேளையிலே தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இங்கே 103 சங்கீதம் 2 வசனத்திலே சொல்லப்பட்டது போல, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற அந்த வார்த்தை இங்கே என்னுடைய ஜீவியத்திலே தேவன் எனக்காய் செய்த உபகாரங்களை நான் எந்த சூழ்நிலையில் அங்கே மறந்து விடுகிறேனோ அந்த சூழ்நிலையில் நான் அவரை அங்கே அசட்டை பண்ணுகிறவராய் இங்கே அவரை எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்தரிக்காத ஒரு மனுஷனாக இங்கே இருந்து விட முடியும். நான் நாட்களில் பேசிய வார்த்தைக்கு குறைவுள்ள மனுஷனாக இங்கே நிற்கிறேன். நானே இந்த நாட்களில் தாழ்த்துவதோடு இங்கே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சூழ்நிலையில் மாத்திரமே நான் தேவனை தேடாதபடி அவரை பரீட்சை பார்க்காதபடி எந்த சூழ்நிலையிலும் தாவீதைப் போல இங்கே ஸ்தோத்தரிக்கிறவனாக இங்கே நிற்க இங்கே நான் வாஞ்சிக்கிறேன். இங்கே அவருடைய உபகாரங்களுக்கு நான் நன்றியுள்ளவனாய் நன்மை நடக்கிற நேரங்களிலே நான் அங்கே அவரை ஸ்தோத்தரிப்பது மட்டுமல்லாமல் இங்கே அவருடைய உபகாரங்களை நன்றியுள்ள உள்ளத்தோடு தீன்மை எனக்குள்ளாக வரும்போது நான் அவருடைய ஸ்தோத்தரிக்கிறவனாய் இங்கே வாழக்கூடிய அப்பேற்பட்ட வாஞ்சை இனி ஒரு நாட்களில் தேவன் தருவான்னு தேவ சமூகத்தை அறிக்கை செய்யணும். நான் சபையில் எடுத்த வார்த்தைக்காக தேவன் அதிகமாக ஸ்தோத்தரிக்கின்றேன். தேவன் எடுத்து கேட்டான காரியமெல்லாம் முறுமுறுப்பு குறித்து தேவன் எடுத்து பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் முறுமுறுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைப்பேன். நான் இருந்தால் சூழ்நிலைகள் அது மாறும் பொழுது காரியங்கள் தாறுமாறாக போகும்பொழுதும் அது எப்பேற்பட்ட நிலைகளாக இருந்தாலும் முறுமுறுக்கக்கூடிய நிலைகள்லாம் ஏற்பட முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலத்தில் எனக்கு உணர்த்தி வைத்த நிலைகள். அந்த காரியங்கள் முறுமுறுக்கக்கூடிய காரியங்கள் அது தேவனாலே வருகிறது என்று நான் அதை நினைப்பேனாக இருந்தால் தேவன் ஒருபோதும் பிள்ளைகளை தண்டிக்கிற தேவன், நான் பிறகு அணைத்துக் கொள்கின்ற தேவன். அந்த காரியங்கள் எனக்கு நேர்படும் போது நான் ஆழமாக அதை சிந்திப்பேன். அதனால் என்னை சரி செய்வதற்குரியான காரியங்களைத்தான் தேவன் உண்டு பண்ணியிருப்பார் என்பதை தான் தேவன் இந்த காலத்தில் நினைத்து வைத்தார். ஒவ்வொரு காரியங்கள் எனக்கு எதிராக எழும்பும் பொழுதும் அதை நான் ஆழமாக நான் பிற்பாடு அதை யோசிப்பேனாக இருந்தால் ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு நிலைகளைத்தான் வர முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலவழியில் உணர்த்தி வைத்தார். ஒவ்வொரு காரியங்களிலும் பிற்பாடு அது தேவன் அவருக்குள்ளாக இணைப்பதற்கும் என்னை சரி செய்வதற்கும் என்னுடைய பாதைகளை நேர்த்தியாக்குவதற்கும் செம்மையாக்குவதற்குமான அந்த காரியங்கள் ஏற்பட முடியும். அதை நான் மனிதனால் வந்தேன்னு சொல்லி மனிதனை நான் நோக்கி பார்ப்பேனா இருந்தால் குறை சொல்கிறான் ஆவிகளும் முறுமுறுப்புக்குரிய ஆவிகளையும் தான் உண்டு பண்ண முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலவழியில் உணர்த்தி வைத்தார். தேவன் அந்த நிலைகள் வரும்பொழுது நான் அது தேவனாலே உண்டானது என்று சொல்லி நான் அதை பிற்பாடு அதை யோசிப்பேனாக இருந்தால் அநேக காரியங்கள் குறித்தும் தேவன் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். அதை தேவனுக்குள்ளாக வாழ முடிய காரியங்கள் பின்வாங்கி போகிறான ஒரு நிலைகளும் அந்த காரியங்கள் ஏற்படும் பொழுது நான் அதை சிந்திப்பேனாக இருந்தால் ஏன் இந்த காரியங்கள் மனிதனால் ஏற்பட்டது என்று சொல்லி நான் நோக்கி பார்ப்பேனாக இருந்தால் தேவன் அநேக வெளிச்சங்களையும் அநேக காரியங்களை குறித்தும் பிற்பாடு பேசுவார். ஆனால் நான் அதை மனிதனால் வந்தது என்று சொல்லி மனிதனை நோக்கி பார்ப்பேனாக இருந்தால் குறை சொல்கிற ஆவிகளும் குற்றம் பிடிக்கிற ஆவிகளும் தேவனுக்கு எதிராக முறுமுறுப்பக்கூடிய நிலைகளையும் தான் ஏற்படுத்த முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலத்தில் உணர்த்தி வைத்தார். ஒவ்வொரு காரியங்கள் ஏற்படும் பொழுதும் அது தேவன் என்னை சரி செய்வதற்காகவே இந்த காரியங்களை உண்டு பண்ணிக்கிறான். தேவன் செய்த காரியம் பிற்பாடு எனக்கு நன்மையாகவே முடியும் என்பதை நான் சிந்திப்பேனாக இருந்தால் எந்த காரியத்திலும் அது முறுமுறுக்கத்தக்கான அந்த நிலைகளை இல்லாமல் போக முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலவழியில் உணர்த்தி வைத்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் வருவான நாட்களிலும் எந்த காரியங்கள் எனக்கு ஏற்படும் பொழுது நான் அதை அவதூறாக அது வேறு சிந்தையோடு நான் நோக்கி பார்க்காத வேணும். தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய இந்த காரியத்தை உண்டு பண்ணிக்கின்றால் என்னை திருத்துவதற்காகவோ என்னை ஒரு நல்வழிப்படுத்துவதற்காகவோ என்னை பாதுகாப்பதற்காக இந்த காரியத்தை உண்டு பண்ணிக்கான அதனை சிந்திப்பேனா இருந்தால் அநேக காரியங்களிலிருந்து நான் விடுபட முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலத்தில் உணர்த்தி வைத்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன காரியங்கள் ஏற்பட்டாலும் எந்த நிலைகள் உண்டு பண்ணாலும் அதை நான் தேவன் எனக்காக நன்மைக்காகவே அதை செய்திருக்க நினைப்பேனா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களிலிருந்து முறுமுறுப்பை தவிர்த்து கொள்ள முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலத்தில் எனக்கு உணர்த்தி வைத்தார். தேவனை அதிக நன்றி செலுத்துகிறேன். வருவான நாட்களிலும் அவ்வாறான காரியங்கள் எனக்கு ஏற்படும் பொழுது அது தேவன் எனக்கு நன்மைக்காகவே அதை செய்திருக்கிறான் நினைத்து அதை நான் தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்க வர நாட்களும் தேவன் உதவிசுவாராக. ஆண்டவர் சோத்திரம். தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் சபையில் கொடுத்தான வார்த்தை என்னையும் தேவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறான குறைகளை தேவன் ஆராயும்படியான வார்த்தை தந்ததுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்திலையும் அந்த முறுமுறுக்கிற ஆவி நிறைவாக இருக்கும் பொழுதும் நான் ஆண்டவரை சோத்தரிப்பதும் குறைபடும் பொழுதும் அந்த முறுமுறுக்கிற ஆவியை குறித்தும் தேவன் இந்த காலவேளையிலும் என்னோட பேசினார். நானும் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை தரும் பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்கிறது போல நான் குறைவான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நான் அந்த நேரமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஜீவியம். அந்த யோபு நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவனுக்குள்ளே எப்படி வாழ்ந்தாரோ அவர் எப்படி உறுதியாக இருந்தாரோ ஆனால் அந்த
உபத்திரம் பெறும்பொழுது குறைபடும் பொழுது அவர் எப்படி ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருந்தாரோ அந்த ஒரு ஜீவியத்தை நானும் இனி வரும் நாட்கள்லையும் நான் குறைபடும் பொழுது நான் தேவனை தூசிக்காதபடி குறை சொல்லாதபடி தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஜீவியத்துக்குள்ளாக இனி வரும் நாட்கள்லையும் அப்பேற்பட்ட ஜீவியத்துக்குள்ளாக நடத்துவராகும்.